தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தால் குற்றாலம் பகுதிகளில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார். ராஜன், குற்றாலம் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியாக ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கிருஷ்ணவேணி, தமிழகம் மற்றும் கேரளாவில் தற்போது தென்மேற்கு பருவமழை என்பது துவங்கி பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் இடைவிடாத சாரல் மழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. அதாவது குறிப்பாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக வருடந்தோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களும் சீசன் காலமாகும். இந்த வருடத்துக்கான சீசன் என்பது கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் கழித்துதான் தொடங்கியது. தொடங்கிய நாள் முதலில் இருந்து அனைத்து அருவியிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து கொட்டியது. இந்த நிலையில் ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுக்கும் நேற்றும் விடுமுறை தினம், இன்றும் வார விடுமுறை நாட்கள் என்பதால் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் நீண்ட நேரம் அருவிகளில் காத்திருந்து குளித்து செல்லக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மெயினருவியில் பராமரிப்பு பணிகள் நடந்து வருவதால் அங்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம், சிற்றருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சுற்றுலா பயணிகள் தங்களது விடுமுறை தினத்தை கொண்டாடி வருகின்றனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசாரும் வனத்துறையும் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த ஐந்தருவி மட்டும் 24 மணி நேரமும் குளிக்கலாம். குற்றாலம், பழைய குற்றாலத்தை பொறுத்தவரை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டும்தான் குளிக்க முடியும். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அந்த அந்த நேரத்தை கணக்கு பண்ணி தான் இங்கு குற்றாலம் நோக்கி வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தொடர்ந்து வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான வாகனம் வரும் என்பதால் ஐந்தருவி பகுதி மற்றும் பழைய குற்றாலம் பகுதியில் அதிகப்படியான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை பெய்தாலும் கூட குற்றாலம் பகுதியில் ஒரு ரம்மியமான சூழல் என்பது நீடித்து வருகிறது. இந்த சுற்றுலா பயணிகள் வருகையால் இங்குள்ள வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குற்றாலம் மேனருவியில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிப்பதால் அங்குள்ள வியாபாரிகள் கவலை அடைந்துள்ளனர். விரைவாக அந்த பணிகளை முடிவெட்ட பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார் என ஏற்கனவே நேற்றைய முன்தினம் மாவட்ட ஆட்சியர் அங்கு ஆய்வின் போது தெரிவித்தார். இந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளும் சுற்றுலா பயணிகளும் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது விடுமுறை நாட்கள் என்பதால் அந்த ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி பகுதியில் சுற்றுலா பயணி கூட்டம் என்பது நிரம்பி வருகிறது. சிற்றருவியில் மட்டும் சுற்றுலா பயணி குளிப்பதற்கு வனத்துறை சார்பாக 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதேபோல் மற்ற அருவிகள் கட்டணம் கிடையாது. இதனால் அதிகப்படியான உள்ளூர் மக்களும் வெளியூர் மக்களும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த விடுமுறை தினத்தை கொண்டாட குற்றாலம் படையெடுத்து வருகின்றனர். கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்.